சுதந்திர போராட்ட காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காட்டன் துணி, காடா துணி இதெல்லாம் வந்து ஏழைகளோட துணி. பணக்காரர்கள் வந்து பாலிஸ்டர் அந்த மாதிரி துணிகளெல்லாம் உடுத்துவாங்க. அதே மாரி உணவு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரிசி எல்லாம் வந்து உயர்ந்த பணக்காரர்கள் தான் சாப்பிடுவாங்க. சிறுதானியங்கள் வந்து சாமானியன் சாப்பிடுவான். ஏழைகளோட உணவு. அப்படியே இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்கள் வந்து பணக்காரர்களோட உணவு. அரிசிய விட சிறுதானியங்களோட விலை வந்து அதிகம். அப்போ வந்து சிறுதானியங்களோட விலை குறைவு, அரிசியோட விலை அதிகம். இப்போ அரிசியோட விலை குறைவு, சிறுதானியங்களோட விலை அதிகம். அதே மாரி பருத்தி ஆடைகளோட விலை அதிகம் இப்போ. அது வந்து பணக்காரர்களோட ஆடை. அந்த பாலிஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏழைகள் கூட இப்போ உடுத்துறதில்ல கிட்டத்தட்ட. அது வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் மாதிரி ஒரு ஆடை ஆயிடுச்சு. அதுதான் உடுத்துறதுக்கு உகந்த ஆடைகள் அப்படிங்கிறது இப்பதான் நிரூபிக்கப்பட்டு அதை ஏத்துக்கிட்டாங்க. அதே மாரி தான் நாட்டு நாய்கள். இப்போ வந்து தெருவுலேருந்து ஒரு வாழ தகுதி இல்லாததா எல்லாரும் விரட்டப்படக்கூடிய நாய்கள் எல்லாத்தையும் அழிச்ச பிறகு, அப்புறம் நாய்களோட எண்ணிக்கை குறைஞ்ச பிறகு, அன்னைக்கு தெரியும் இந்த நாட்டு நாய்களோட மதிப்பு. எப்படி நம்ம கதர் ஆடைகள் வந்து உயர் ரகத்துல இருக்கோ, சிறுதானியங்கள் உயர் ரகத்துல இருக்கோ, அதே மாதிரி நம்ம நாட்டு நாய்களும் உயர் ரகம் அப்படிங்கிறது இது இனத்தை அழிச்ச பிறகு தான் தெரியும். இந்த இனத்தை அழிச்சிட்டு உயர் ரகம்னு சொல்லிட்டு நாட்டு நாய்களை தேடுறதுக்கு பதிலு, இப்பவே உயர் ரகத்துல இருக்கிற அந்த நாட்டு நாய்களை வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. அது உயர் ரகம் தான். என்னைக்குமே இந்த மண்ணுக்கு சொந்தமானது. இந்த மண்ணோட சீதோஷ்ண நிலையில வாழக்கூடியது. அதனால அந்த உயர் ரகமான அந்த நாட்டு நாய்களை நீங்க வீட்டுல வளங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒதுங்க இடம் கொடுங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. பசியார ஒரு வாய் சாப்பாடு கொடுங்க. அவங்களுக்கு நம்ம நல்லது செய்வோம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.